ஒரு பலமான யோசனைய கர்த்தரே அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. நான் அததான் சொல்லுவேன். கர்த்தரே அந்த யோசனைக்குள்ளாக அவங்கள தள்ளி விட்டார். சில நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா, நமக்காக தீமையா யோசிப்பாங்க. தீமையாவே நம்மள பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நம்மள பத்தியே ஒருவேளை ரூம் போட்டு பேசுவாங்க போல. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இன்னும் பலமான இது மாதிரி யோசனையை கொடுத்துருவாரு. இவங்க யோசனை பண்ணிக்கொண்டு போட்டிருக்குது பாருங்க. இந்த யோசனையிலேயே இருக்கிறாங்க அவங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணலாம்? நமக்கு கூட நிறைய பேர் அப்படித்தான் பண்ணுவாங்க. கர்த்தர் ஆனா நம்மளை காப்பாத்துவார். அந்த பொல்லாத யோசனையில அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுலயே அவங்க மூழ்கி இருக்க செய்து, அவங்க அந்த யோசனையிலேயே கடந்து போகும்படி செய்து, நம்மள என்ன பண்ணுவார் ஆண்டவரு? ஒதுக்கி வச்சிருவாரு. அழகா தள்ளி விட்டுருவாரு. அவங்க அந்த யோசனையில கடங்க, அந்த பலமான யோசனையில இருங்கச்சுட்டு ஆண்டவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிப்பார். சோ பிரியமானவர்களே, இந்த இடத்துல நான் ரொம்ப ஒரு வித்தியாசமான காரியத்தை பார்க்கிறேன். 16வது வசனம் அவங்களுக்குள்ள பாருங்க. இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன். பெரிய ஆலோசனை சங்கம், ஒரு நாட்டுக்கே அவங்க நாட்டை ஆள்றவங்க. ஆனா இவங்க கேட்கிற வார்த்தை, இந்த இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம், ஒன்னும் செய்ய முடியாது. ஒன்னும் செய்ய முடியாது. இந்த மனுஷரை என்ன செய்யலாம்? ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம பதில் சொல்லிடலாம். ஆனா எருசலேமில் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டான். அவங்க சொல்றாங்க, எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடியே வெளியரங்கமான அற்புதத்தை இவர்களால் செய்யப்பட்டதே. வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்ட. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒருத்தருடைய வாழ்க்கையை வைத்துதான் நான் பேசுறேன். ஆண்டவருடைய சீஷர்களை வைத்துதான் பேசுறேன். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ ஒரு வித்தியாசமா ஒரு அழகா ஒத்து போகுது என்பது அநேகருக்கு இப்ப தெரியும். உங்க வாழ்க்கையில இந்த காரியங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும். சோ இவங்க எல்லாரும் பார்க்கும்படிதான் அந்த அற்புதத்தை செய்யறாங்க. அவங்களுக்கு எதிரிகளுக்கு வந்த பயனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சே, இவங்க அற்புதம் செஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சே. அப்போ வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே. சோ நான் எப்படி பாக்குறேனாக்கா, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும் போது ரகசியமாக செய்ய மாட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னைக்குமே நிறைய பேர் நினைப்போம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாத, பொறாமப்பட்டுருவாங்களாம். பொறாமப்படணும், அதுக்குதான் ஆசீர்வதிக்கிறாரு. அவங்க நம்மளை உயர்த்துவதற்கு காரணம் அவங்க பொறாமப்படணும். அவங்க வைத்தறிச்சல் அடைவாங்க கண்டிப்பாக. சோ இந்த இடத்துல நான் எப்படி பாக்குறேன், அந்த ஆலோசனை சங்கம் என்ன பேசுதுனாக்கா, எருசலேம்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இவங்க இப்படி எல்லாம் அற்புதம் பண்ணிட்டாங்களே, எல்லாரும் பாக்குறபடி அற்புதம் பண்ணிட்டாங்களே, என்ன பண்றது? இவங்களை எப்படி ஒதுக்கி வைக்கிறது? இவங்களை ஆண்டவர் சுகம் கொடுத்தா, ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாரு, அற்புதம் செய்யறாரு. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வேலையை வாங்கி தர்றாரு, ஒரு பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்யறாருனாக்கா, அற்புதம் செய்யறாருனாக்கா, ரகசியமா செய்யவே மாட்டாருங்க. ரகசியமா செய்யவே மாட்டார்.